ஓம் நம சிவாய. பக்தி விழி உங்கள் ஆன்மீக பார்வை. இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டுக்கான உங்கள் ராசி பலன்களை முழுமையாக காணலாம். மேஷராசி. 2026 மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை திசை மாறும் ஒரு முக்கிய ஆண்டாக அமையப்போகிறது. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் சந்தித்த தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள் இந்த ஆண்டில் படிப்படியாக விலகத் தொடங்கும். தொழில் மற்றும் வேலை. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, முக்கிய பொறுப்புகள், மேலதிகாரிகளின் நம்பிக்கை என 3 விஷயங்கள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வேலை தேடுபவர்களுக்கு 2026 முதல் பாதியில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு, தனியார் நிறுவனம் அல்லது புதிய துறை சார்ந்த வேலை அமையலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய கிளை, புதிய கூட்டாண்மை, ஆன்லைன் விரிவாக்கம் மூலம் வளர்ச்சி காண்பார்கள். ஆனால் அவசர முடிவுகள் தவிர்க்க வேண்டும். பணம் மற்றும் முதலீடு. வருமானம் நிலையாக இருக்கும், ஆனால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. கடன் வாங்குதல், ஆவண கையெழுத்து விஷயங்களில் அதிக கவனம் அவசியம். 2026இல் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம், பணம் வருவதை விட அதை கையாளும் முறையே முக்கியம். குடும்பம் மற்றும் உறவுகள். உங்கள் பேச்சு, கோபம், அவசரம் குடும்ப உறவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு வார்த்தை உறவை உயர்த்தவும் செய்யலாம், உடைக்கவும் செய்யலாம். அதனால் பொறுமைதான் உங்கள் பெரிய பலம். உடல் நலம். தலைவலி, இரத்த அழுத்தம், தூக்கமின்மை இவைகளில் கவனம் தேவை. தினசரி நடை, யோகா, தியானம் உங்களுக்கு மிக அவசியம். ஆன்மீக பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, சிவப்பு நிற துணி அல்லது பருப்பு தானம். ஓம் சரவணபவ மந்திரம். 2026இல் உங்கள் வெற்றியின் ரகசியம் பொறுமை + திட்டமிடல் + கட்டுப்பாடு. ரிஷபராசி. 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி தரும் ஆண்டு. பணம் மற்றும் சொத்து. இந்த ஆண்டு சேமிப்பு அதிகரிக்கும். வீடு, நிலம், வாகனம் வாங்கும் யோகம், குடும்ப சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடியும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு கனவு நிறைவேறும். தொழில். வேலை செய்பவர்களுக்கு வேலை இழப்பு பற்றிய பயம் இருக்காது. தொழில் செய்பவர்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி. குடும்பம். உங்கள் பிடிவாதம் சில நேரங்களில் பிரச்சனை உருவாக்கலாம். நான் தான் சரி என்ற மனநிலையை குறைத்தால் உறவுகள் இனிமையாக மாறும். உடல் நலம். சர்க்கரை, எடை, உணவு பழக்கம் இதில் கவனம் தேவை. பரிகாரம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளை அரிசி அல்லது பால் தானம். 2026 உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பான அடித்தளத்தில் நிறுத்தும் ஆண்டு. மிதுன ராசி. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சாற்றல், அறிவு மற்றும் தொடர்பாடல் மூலம் உயர்வு தரும் ஆண்டு. தொழில். ஐடி, மீடியா, சேல்ஸ், டீச்சிங், ரைட்டிங் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மிகச் சிறந்த முன்னேற்றம். புதிய நட்பு, புதிய பயணம் உங்கள் வாழ்க்கையை வேறு பாதைக்கு அழைத்துச் செல்லும். மனநிலை. ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் செய்வதால் மனக்குழப்பம் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை அவசரப்படாமல் எடுக்க வேண்டும். உடல் நலம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தூக்கமின்மை, தியானம் மிக அவசியம். பரிகாரம். புதன்கிழமை விஷ்ணு வழிபாடு, பச்சை நிற தானம். 2026இல் அமைதி உங்கள் வெற்றிக்கான சாவி. கடகராசி. 2026 கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம், மன அமைதி மற்றும் ஆன்மீகம் முக்கியமாக இருக்கும் ஆண்டு. குடும்பம். பெற்றோர் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். வீடு மாற்றம், வாகனம் வாங்கும் வாய்ப்பு உள்ளது. மனநிலை. அதிக உணர்ச்சி வசப்படுத்தும் தன்மை மன அழுத்தத்தை உருவாக்கலாம். தேவையற்ற கவலைகளை விட்டுவிடுங்கள். உடல் நலம். வயிறு, ஜீரணம் கவனம் தேவை. பரிகாரம். திங்கள்கிழமை சிவன் வழிபாடு, பால் அல்லது அரிசி தானம். 2026 உங்களுக்கு மன அமைதியை கற்றுக் கொடுக்கும் ஆண்டு. சிம்மராசி. 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகாரம், தலைமைத்தன்மை மற்றும் சமூக மதிப்பு உயர்ந்து காணப்படும் ஆண்டு. நீங்கள் பிறரால் கவனிக்கப்படுவீர்கள். உங்கள் திறமை வெளிப்படும் நேரம் இது. தொழில் மற்றும் வேலை. அரசு சார்ந்த வேலை, நிர்வாக பொறுப்புகள்,
மேலதிகாரிகளின் நம்பிக்கை என 3 விஷயங்கள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சொந்த தொழில் செய்பவர்கள் பிராண்டிங், பெயர், மதிப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் காண்பார்கள். பண விஷயம்: வருமானம் அதிகரிக்கும், ஆனால் அதே நேரத்தில் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற செலவுகள் கூடும். 2026இல் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் செலவை கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான வெற்றி. உறவுகள்: அகம்பாவம், ஈகோ காரணமாக நெருங்கிய உறவுகளில் சிக்கல் ஏற்படலாம். நான் தான் சரி என்ற மனநிலையை தவிருங்கள். உடல் நலம்: கண் சம்பந்தமான பிரச்சனை, இதயம் தொடர்பான கவலை, முறையான மருத்துவ பரிசோதனை அவசியம். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம், கோதுமை அல்லது செம்பருத்தி மலர் தானம். 2026இல் தாழ்மைதான் உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லும். கன்னிராசி: 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு உழைப்பும் ஒழுங்கும் பலன் தரும் ஆண்டு. தொழில்: வேலை மாற்றம், பதவி உயர்வு மெதுவான ஆனால் உறுதியான முறையில் நடைபெறும். மருத்துவம், கணக்கு, ஆராய்ச்சி, ஐடி துறைகளில் மிகச் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். மனநிலை: சிறிய விஷயங்களை பெரிதாக்குவது உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். அமைதியாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். குடும்பம்: உங்கள் பொறுப்புணர்வு குடும்பத்தில் பாராட்டை பெறும், ஆனால் உங்களை முழுமையாக மறந்துவிடாதீர்கள். உடல் நலம்: குடல், தோல், அலர்ஜி கவனம் தேவை. பரிகாரம்: புதன்கிழமை துளசி பூஜை, பச்சை காய்கறி தானம். 2026 உங்களுக்கு ஒழுங்கின் மதிப்பை உணர்த்தும் ஆண்டு. துலாம் ராசி: 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள், கூட்டாண்மை மற்றும் திருமணம் முக்கியமான ஆண்டாக இருக்கும். உறவுகள்: திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன், திருமணம் ஆனவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். காதல் உறவுகள் உறுதியாகும். தொழில்: கூட்டுத் தொழில், சட்டம், கலை, ஃபேஷன் துறையில் வளர்ச்சி காணப்படும். மனநிலை: முடிவெடுப்பதில் தாமதம் வாய்ப்புகளை இழக்கச் செய்யலாம். 2026இல் தன்னம்பிக்கை மிக அவசியம். உடல் நலம்: முதுகு, சிறுநீரகம், நீர் சத்து அவசியம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு, இனிப்பு தானம். 2026 சமநிலையே உங்கள் பலம். விருச்சக ராசி: 2026 விருச்சக ராசிக்காரர்களுக்கு பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆண்டு. வாழ்க்கை மாற்றம், கடன் சுமை குறையும். சட்ட, ஆவண விஷயங்கள் சாதகமாக முடியும். மறைமுக முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மனநிலை: சந்தேக மனப்பான்மை உறவுகளை பாதிக்கலாம். நம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகம்: ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். உள் மாற்றம் ஏற்படும். உடல் நலம்: இரத்த அழுத்தம், ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை கவனம் தேவை. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை சிவன் வழிபாடு, கருப்பு எள் தானம். 2026 உள்ளார்ந்த மாற்றத்தின் ஆண்டு. தனுசு ராசி: 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வி, வெளிநாடு மற்றும் உயர்ந்த அறிவு சார்ந்த முன்னேற்றம் தரும் ஆண்டு. வளர்ச்சி: வெளிநாடு வாய்ப்பு, உயர்கல்வி, ஆன்மீக பயணம் உங்கள் வாழ்க்கையை வேறு பாதைக்கு அழைத்துச் செல்லும். மனநிலை: அதிக நம்பிக்கை சில நேரங்களில் ஏமாற்றம் தரலாம். நடைமுறை சிந்தனை அவசியம். உடல் நலம்: இடுப்பு, தொடை கவனம் தேவை. பரிகாரம்: வியாழக்கிழமை குரு வழிபாடு, மஞ்சள் தானம். 2026 வாழ்க்கை அர்த்தம் புரியும் ஆண்டு. மகர ராசி: 2026 மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் உழைப்பின் பலன் கிடைக்கும் ஆண்டு. தொழில்: பதவி உயர்வு, சமூக மரியாதை உங்களை தேடி வரும். நிலைத்தன்மை கிடைக்கும். குடும்பம்: வேலை அழுத்தம் உறவுகளை பாதிக்காமல் கவனம் கொள்ளுங்கள். உடல் நலம்: எலும்பு, மூட்டு கவனம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமை எள் தீபம், கருப்பு துணி தானம். 2026 வெற்றி உறுதியாகும் ஆண்டு. கும்பராசி: 2026 கும்பராசிக்காரர்களுக்கு புதுமை, தொழில்நுட்பம் மற்றும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் ஆண்டு. தொழில்: புதிய யோசனைகள் வெற்றி பெறும். ஸ்டார்ட் அப், டெக், சமூக சேவை துறையில் முன்னேற்றம் காணப்படும். மனநிலை: தனிமை உணர்வு மன அழுத்தத்தை தரலாம். பரிகாரம்: சனிக்கிழமை தானம், ஏழைகளுக்கு உதவி.
2026 மாற்றங்களை ஏற்கும் ஆண்டு. 2026 மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம், கலை மற்றும் கருணை மூலம் உயர்வு தரும் ஆண்டு. வாழ்க்கை. உங்கள் நல்லுணர்வு நல்ல பெயரை தரும். கலை, இசை, எழுத்துத் துறையில் அங்கீகாரம் கிடைக்கும். கவனம். யதார்த்தத்தை தவிர்ப்பது இழப்பை தரலாம். தெளிவான முடிவுகள் அவசியம். உடல் நலம். கண், பாதம், கவனம் தேவை. பரிகாரம். வியாழக்கிழமை விஷ்ணு வழிபாடு. மஞ்சள் தானம். 2026 ஆன்மீக உயர்வு தரும் ஆண்டு. இந்த 2026 ராசி பலன்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்பதே பக்தி விழியின் பிரார்த்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். இன்னும் பல ஆன்மீக ரகசியங்கள், ராசி பலன்கள், தெய்வீக வழிபாடுகள் தொடர்ந்து காண பக்தி விழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தெய்வ அருள் உங்களோடு இருக்கட்டும்.